ரீசெண்டாக கோயம்புத்தூரில் இருந்து பாலக்காட்டில் இருக்கக்கூடிய மலப்புழா டேம் போகலாம்னு சொல்லி நாங்கள் ஒரு 4 பேர் கிளம்பிட்டோம். ட்ரெயினில் போகலாம்னு சொல்லி கோயம்புத்தூரில் இருந்து பாலக்காட்டுக்கு 30 ரூபா கொடுத்து டிக்கெட்டுமே எடுத்தாச்சு. டிக்கெட்டை வாங்கின கையோட இவங்களையும் கூட்டிகிட்டு போய் ட்ரெயின்குள்ளே உட்காந்து டீயும் சமோசாவும் சாப்பிட்றதுக்குள்ளேயே ட்ரெயினுமே கிளம்பிருச்சு. ட்ரெயின் கிளம்புனதுமே லைட்டாக மழையுமே பெய்ய ஆரம்பிச்சுது. நல்ல சகனம்டா அப்படின்னு சொல்லி நாங்கள் 4 பேருமே மூஞ்ச பார்த்துட்டு உட்காந்துருந்தோம். போத்தனூர் எட்டிமடை அப்படின்ற ஸ்டாப்புமே வந்துச்சு. கூடயே மழையுமே வந்துட்டு இருந்துச்சு. கேரளா பார்டர் வந்ததுமே சடனா லொக்கேஷனே சேஞ்ச் ஆன மாதிரி ஒரு ஃபீல் கிடைச்சிது. மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுக்கும் அந்த மலைகளை மிஸ்ட் எல்லாம் சூழ்ந்து இருக்கிறத பார்க்கறதுக்கும் ரொம்பவே அழகா இருந்துச்சு. இந்த அழகெல்லாம் ரசிச்சு முடிக்கிறதுக்குள்ளேயே வாளையார் ஸ்டாப்புமே வந்துருச்சு. சரின்னு அந்த சைடு பார்த்தா பச்சை பசையா நெற்கதிர்களை பார்க்கும்போது மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்கடா, கேரளா தாண்டா அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ளேயே கஞ்சிக்கோடு ஸ்டாப்புமே வந்துருச்சு. பாலக்காடு ஃபுல்லா நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கிறது கூட தெரியாம ட்ரிப்புன்ற பேர்ல கிளம்பி வந்துட்டோமோ அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ளேயே பாலக்காடு ஜங்ஷனுமே வந்துருச்சு. இதுக்கு மேல என்ன ஆனாலும் பரவாயில்லடா பார்த்துக்கலாம்னு சொல்லி ஜங்ஷனை விட்டு வெளியே வந்தாச்சு. ஒரு வழியா பாலக்காடு ஜங்ஷன்ல இருந்து மலப்புழா டேம் போறதுக்கான பஸ்ஸை கண்டுபிடிச்சு ஒரு வழியா வந்துமே இறங்கியாச்சு. பஸ்ஸை விட்டு இறங்குனதுமே ரொம்ப பசிக்குதுன்னு நேராக ஹோட்டல் கடைக்குள்ளே பூந்துட்டோம். போன வேகத்தில் 2 புரோட்டாவை பிச்சு வாயில போட்டுட்டு சுற்றி பார்க்கறதுக்கு கிளம்பியாச்சு. இங்கே குழந்தைகளுக்கு 10 ரூபாவும் பெரியவங்களுக்கு 30 ரூபாவும் சார்ஜ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டில் கேமரா கொண்டு போனோம் அப்படின்னா 100 ரூபாயும், வீடியோ கேமரா கொண்டு போனால் 1000 ரூபாயும் பே பண்ணணும். நம்ம ஒரு 120 ரூபாயை கொடுத்து டிக்கெட்டை எடுத்துகிட்டு உள்ளேயுமே என்ட்ரி ஆயாச்சு. உள்ளே நுழைஞ்சதுமே பாலக்காட்டில் இருந்து நீலகிரி போகிறதுக்கான ட்ரெயினுமே நின்றுட்டு இருந்துச்சு. நம்ம சுற்றி முடிச்சுட்டு கடைசியாக போய்க்கலாம்னு சொல்லி மெதுவாக நடக்க ஆரம்பித்தோம். இங்கே வந்தீங்க அப்படின்னா பிளாஸ்டிக் பேப்பரு பாட்டிலு அவாய்ட் பண்ணிடுங்க. கீழே போட்டிங்க அப்படின்னா 500 ஃபைன் போட்டுருவாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே குழந்தைகளுக்கான பூங்காவுமே இருக்குது. அடுத்தபடியாக வெறும் செடியாலேயே சில உயிரினங்களை காட்சிப்படுத்தி இருந்தாங்க. அதை பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அடுத்தபடியாக வெறும் குச்சியை மட்டுமே பயன்படுத்தி ஒரு மானையுமே உருவாக்கி வச்சுருந்தாங்க. இதையுமே பார்க்கறதுக்கு அவ்வளவு அழகா உண்மையான மான் மாதிரியே இருந்துச்சு. அடுத்தபடியாக நம்மளோட முன்னாள் சிஎம்மான காமராஜர் ஐயா அவர்களுக்காக 1955ஆம் ஆண்டு நிறுவப்பட்ட நினைவு தூணுமே இங்கே இருக்குதுங்க. இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு மேலே டேமை பார்க்கலாம்னு சொல்லி நாங்கள் மேலே டேமுக்கு வந்தாச்சு. இங்கிருந்து இந்த டேம் ஃபுல்லாக பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அவ்வளோ தண்ணி அதிகமாக இருந்துச்சு. அடுத்தபடியாக இந்த டேமை எப்படி திறக்கிறாங்க, தண்ணி எப்படி வெளியே போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி அந்த இடத்துக்குமே போய் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இங்கிருந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் மலப்புழா கார்டனையுமே இங்கிருந்து நம்ம பார்த்துடலாம். பார்க்குறதுக்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். அந்த மலைகளையும் அந்த மிஸ்ட்டும் கீழே அந்த க்ரீனிஷாக இருக்கக்கூடிய கார்டனு பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குதுங்க. நாங்கள் வந்திருந்த டைமு லேசாக விட்டு மழையுமே வந்துட்டு இருந்துச்சு. இந்த மாதிரி அழகாக ரசிக்கும் போது மழை பெய்யும் போது ரொம்பவே அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. ஸோ டேம் மேலே ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மேலே அலோவ் பண்ண மாட்டாங்க. அது க்ளோஸ்ன்னு போட்டு நம்மளை இப்போ கீழே அனுப்பி விட்டாங்க. ஸோ இந்த வழியாக நம்ம இப்போ கீழே இறங்கிடலாம். பார்த்து படி ரொம்பவே குறுகலாக இருக்கும், கொஞ்சம் கவனமாக இறங்கணும் இந்த வழியில் வரும்போது. அடுத்தபடியாக கார்டனுக்குள்ளே ஒரிஜினல் முதலை மாதிரியே ஒரு சிலையையுமே காட்சிப்படுத்தி இருந்தாங்க.
பார்க்கறதுக்கு ரொம்பவே தத்ரூபமாக இருந்துச்சு. சடனாக இந்த முதலையை பார்த்ததுமே எனக்கே கொஞ்சம் ஜர்க்காயிருச்சுன்னா பார்த்துக்கங்களேன். குட்டீஸுங்கெல்லாம் இந்த முதலை கூட ரொம்பவே ஜாலியாக விளையாடிட்டுமே இருந்தாங்க. இப்போ அடுத்தபடியாக தொங்கும் பாலத்தில் போய் பார்த்துடலாம் வாங்க. ஸோ இந்த பாலத்தில் நம்ம நடக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா பாலம் வந்து லைட்டாக ஆடுது. ஸோ அதுக்காண்டி வந்து நம்ம பயப்பட வேண்டாம். ஸோ இங்கேருந்து பார்க்குறதுக்குமே ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள். இந்த பாலத்துக்கும் இந்த தண்ணிக்குமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15லேருந்து ஒரு 25 அடி ஹைட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தபடியாக இங்கே வந்து போட்டு சவாரியுமே கூட்டிகிட்டு போகிறாங்க. 2 பேர்த்துக்கு 170 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. எங்களுக்கு ஹைட்டும் வாட்டரும் கொஞ்சம் பயன்றதுனால நாங்கள் போட்டையும் ரோப் காரையும் வந்து ஸ்கிப் பண்ணிட்டோம். நீங்கள் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தபடியாக நம்ம திரும்பவும் கார்டனுக்குள்ளேயே வந்தாச்சு. இங்கே வந்து ஃபோட்டோ ஷூட் எடுக்கிற மாதிரியான தரமான ஸ்பாட்டுகள்லாம் ஏகப்பட்டது இருக்குதுங்க. இந்த ஸ்பாட்டுக்கு குழந்தைகளெல்லாம் கூட்டிகிட்டு வந்தோம் அப்படின்னா ரொம்பவே லைக் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு தரமான ஸ்பாட்னே சொல்லலாம். ஸோ இந்த கார்டன் மார்னிங் 8 o'clock இருந்து நைட் 8 o'clock வரைக்குமே ஓப்பனில் இருக்குதுங்க. ஸோ கார்டன்லாம் சுற்றி முடிச்சுட்டு வெளியே போனீங்க அப்படின்னா ஃபிஷ் அக்வாரியமே வெளியே இருக்குது. அதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.